ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் கொங்கு நாட்டு காளான் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு பேக்கெட் அளவுக்கு காளான் எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம ஒரு மசாலா அரைக்க போகிறோங்க. அதுக்கு கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயங்க, ஒரு 20 சின்ன வெங்காயம், 4 தக்காளி, ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோங்க. அப்புறம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், மிளகு, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன கல்பாசிங்க, இவ்வளோதாங்க தேவை. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வணக்கிக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறோங்க. எண்ணெய் சூடான உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், மிளகு, சோம்புங்க, அப்புறம் சின்ன வெங்காயமும் பூண்டும் போட்டுக்கிட்டோங்க. இப்போ நான் இஞ்சி காட்டலிங்க, ஒரு சின்ன விரல் துண்டளவுக்கு இஞ்சியும் சேர்த்துக்கிறோங்க. இது எல்லாமே நல்லா வணக்கி விட்டுருங்க. பொன்னிறமாக வெங்காயம், பூண்டு எல்லாம் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி வரணுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி நான் ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேங்க. கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக வணங்கிருங்க. அதுக்காக தான் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கிறோங்க. இது நல்லா இந்த தக்காளி நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டுங்க. அதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து மூடி வச்சோம்னா நம்ம வெங்காயம், தக்காளி ஈஸியாக வதங்கி வந்துடுங்க. அதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து மூடி வச்சுக்கிறேங்க. மூடி வச்சு வேக வைக்கிறப்ப நமக்கு ஈஸியாக வணங்கி வந்துடும். அதுக்காக தான் பாருங்கள், இப்போ மூடி வச்சோன்னா எவ்வளோ சூப்பராக வணங்கி வந்துடுச்சு. இப்போ நான் இதிலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கிட்டேங்க. இதையும் நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் என்னென்னா மசால் தூள் போடுறதுன்னு பார்க்குறோங்க. கொஞ்சம் நான் அரை மூடி அளவுக்கு, சின்ன மூடி அளவு தாங்க தேங்காய் எடுத்துருக்குங்க. அந்த தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. இந்த குழம்பு நம்ம மட்டன் கிரேவியோட சூப்பராக இருக்குங்க. நம்ம மட்டன் கிரேவிக்கே டஃப்பு கொடுக்குற மாதிரி இருக்குங்க. இந்த புரட்டாசி இல்லை மாதத்தில் இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்க நான்வெஜ் கேட்க மாட்டாங்க. இப்போ நான் கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டேங்க. அப்புறம் கடைகளில் விற்கிற மட்டன் மசாலா இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க. மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டுக்கிட்டேங்க. இது எல்லாமே நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ இது நல்லா ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் வேணால் இது கூட கொஞ்சம் 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ கசகசாவும் முந்திரியும் கூட சேர்த்து அரைக்கலாங்க. இந்த தேங்காய் கூட நம்ம அதை அரைச்சிட்டோங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சு கடுகு போட்டுக்கிட்டோங்க. கடுகு நல்லா பொடிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம ஒரு தக்காளி வணக்காமல் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை கட் பண்ணி சேர்த்துக்கிறோங்க. இப்போ இதையும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை போட்டுக்கிறோங்க. மஷ்ரூம் ரெண்டாக பெரிய சைஸ் மஷ்ரூமாக தான் போட்டிருக்கோங்க, பொடியாக கட் பண்ணல. மஷ்ரூமும் நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. மஷ்ரூமும் நல்லா இந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசம் போய் நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ இந்த மஷ்ரூம்லேயே நிறைய தண்ணி விடும். இப்போ நம்ம அந்த குழம்புக்கு தேவையான மசாலையே உப்பு சேர்த்து அரைச்சிருக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டோங்க. இப்போ இந்த இதில் மஷ்ரூமுக்கு தேவையான உப்பு இதில் ஏறிடுங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சுக்கலாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுட்டு மூடி வச்சிடலாம். இந்த மஷ்ரூம்லேயே நிறைய தண்ணி வருங்க. மூடி வச்சு பாருங்கள், நான் காட்டுறேன். அப்புறம் நல்லா மூடி வச்சு வேக வைங்க. இப்போ தான் மசாலா பச்சை வாசம் போகுங்க. அதுக்காக நம்ம மிளகாத்தூளே அரைக்கிறப்பையும் சேர்த்துலைங்க. அதனால் இப்போ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேங்க. உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பெப்பரு, இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாத்துலேயுமே காரம் இருக்குங்க. அதனால் நம்ம மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மூடி வச்சுருவோங்க. பாருங்கள், இந்த பேஸ்ட் இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சிட்டோங்க. இந்த மஷ்ரூமில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. அதோட இந்த அரைச்ச கலவையை நம்ம சேர்த்துக்கிறோம். இது நல்லா கொதிக்கட்டுங்க. மட்டன் மசால் வச்சு நம்ம அரைச்சிருக்கிறதுனால இது மட்டன் கிரேவி மாதிரியே இருக்குங்க. இது இட்லி,
தோசைக்கு செம காம்பினேஷனாக இருக்குங்க. இன்னும் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்குங்க. புரோட்டாக்கு இன்னும் நல்லா இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் வந்து செஞ்சிட்டிங்கன்னா நம்ம சிக்கன் மட்டனே தேடி போக மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து மஷ்ரூம்லேயே வந்து நம்ம நான்வெஜ் டேஸ்ட்டில் வந்து சூப்பராக செய்யலாங்க. நான்வெஜ் குழம்பு மாதிரியே இருக்குங்க. அதே டேஸ்ட்டில் அப்படியே இருக்குங்க. இது நல்லா இப்போ கொதிக்கிட்டோங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு வந்து எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ அது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு கார்னிஷ் போட்டுக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. அவ்வளோதாங்க. நம்ம கொங்கு நாட்டு மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரெசிபி பிடிச்சுன்னா கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.